பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் எது வரைக்கும் என்கிற தலைப்பிலே தேவ மனிதர்கள் மிகுந்த வலியோடு ஆண்டவரிடத்தில் கெஞ்சின, ஆண்டவரோடு பேசின வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு தேவ மனிதன் இப்படியாக கதறினார், எது வரைக்கும் கர்த்தாவே என்னுடைய ஆத்துமாவில் என்னுடைய இருதயத்தில் கசப்பை வைத்து நான் கதறி கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் கதறினார். இன்னொரு தேவ மனிதன் கதறுகிறார், எது வரைக்கும் கர்த்தாவே சத்ரு எங்களை நிந்திப்பான், சத்ரு எங்கள் மேல் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பான், இது எது வரைக்கும் என்று இன்னொரு தேவ மனிதன் கதறியதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு தேவ மனிதன் கதறி சொன்ன வார்த்தை எது வரைக்கும் ஆண்டவரே என்று அவர் கதறி சொன்ன வார்த்தையை தியானிக்க போறோம். வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 79வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகத்துல 79வது சங்கீதத்துல 5வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. எது வரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாயிருப்பீரோ, உம்முடைய எரிச்சல் அக்கினியை போல் எரியுமோ. வார்த்தைகளை பாருங்கள். தேவ மனிதன் புலம்புகிறார். இந்த சங்கீதம் ஆசாப்பு பாடின சங்கீதம். அவர் சொல்லுகிறார், எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாயிருப்பீரோ. அதே போல இன்னொரு வார்த்தை வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 80:4 சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர். நன்றாய் கவனியுங்கள். நம்ம கடந்த 2 வார்த்தைகளை பார்த்தோம். எதுவரைக்கும் எங்களுடைய வாழ்வில் கசப்புகளை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் கதறியதை பார்த்தோம். அதே போல எதுவரைக்கும் சத்துரு எங்களை மேற்கொள்வான் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எதுவரைக்கும் நீர் எங்கள் மீது கோபமாயிருப்பீர். ஆண்டவரே, எதுவரைக்கும் உம்முடைய கோபம் எங்கள் மேல் இருக்கும், நீர் எதுவரைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர் என்று கதறுவதை இன்றைக்கு பார்க்கிறோம். பாருங்க, இன்னொரு சங்கீதத்தையும் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது சங்கீதம், சங்கீதம் 89:46 வசனம். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, உமது கோபம் அக்கினியை போல எரியுமோ. 3 வசனங்களை வாசித்தேன். 3 வசனங்களும் இப்படியாகத்தான் சொல்கிறது, எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் எங்கள் மீது கோபமாயிருப்பீர். எதுவரைக்கும் ஆண்டவரே உம்முடைய கோபம் எங்கள் மீது பற்றி எரியும். தேவ மனிதர்கள் கதறினார்கள். நன்றாய் கவனியுங்கள். சில நேரங்களில் தேவ மனிதர்கள் தவறு செய்யும் பொழுது, தேவனுடைய வழியை விட்டு விலகும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவர்கள் மேல் தேவ கோபம் வருகிறது. அவர் கோபப்படுகிறவராக இருக்கிறார். உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், ஒருவேளை தேவன் நம் மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் மீது தேவன் கோபமாய் இருக்கிறார் என்று நமக்கு எப்படி தெரியும்? வேத வசனத்தின் அடிப்படையில் விளக்குகிறேன். மிக முக்கியமான வார்த்தைகள் வாசிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் புலம்பலுக்கு வாங்க. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதல்ல, ஆண்டவருடைய சினத்தின் மிளாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். தேவனுடைய கோபத்தை நான் கண்டவன்கிறான். சினம்னாலும் கோபம் தானே. தேவனுடைய சினத்தின் மிளாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அப்படி சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்லுவாரு. அதுல முக்கியமான விஷயத்தை மாத்திரம் சொல்றேன். அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அடுத்தது, அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார்.
சொல்லிக்கிட்டே போகலாம். கீழே வரும்போது இன்னும் சில வார்த்தை இருக்கு. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்திற்கு வழியை அடைத்து போட்டார். இதான் முக்கியமான காரியம். நான் ரொம்ப எளிமையாக சொல்லட்டுமா? ஒருவேளை தேவனுடைய கோபம் உங்கள் மீதோ உங்கள் குடும்பத்தின் மீதோ தேவனுடைய கோபம் இருக்குமே ஆனால், முதல் காரியம், சகல காரியமும் உங்களுக்கு எதிராக நடக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, சகலமும் உங்களுக்கு எதிராகவே நடக்கும். இரண்டாவது காரியம், உங்க ஜெபத்திற்கு தேவன் பதில் தரமாட்டார். நீங்கள் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் தேவன் ஜெபத்திற்கு வழியை அடைத்து விடுவார். நீங்க கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்பட்டு விடும். நன்றாய் கவனிங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கோபம் இருக்குமே ஆனால், மறுபடியும் சொல்றேன், அந்த மனிதனுக்கு எதிராகவே அனைத்தும் நடக்கும். சில நேரங்களில் எதிராக நடக்கிறது நமக்கு சாதகமாக மாறும். அதாவது தீமை கூட நன்மையாக மாறும். அது வேறு ஒரு பகுதி. ஆனால் சில மனுஷங்க வாழ்க்கையில் எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கும். எல்லாமே அவர்களுக்கு எதிராக இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறது. இன்னொன்று சொல்கிறேன், அவர்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் ஜெபம் கேட்கப்படாது. அவங்க ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்கன்னா தேவனுடைய முகம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டுரும். தேவனிடத்திலிருந்து அவங்களுக்கு எந்த பதிலும் வராது. இதுதான் தேவ கோபத்தினுடைய வெளிப்பாடு. சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சவுல் கர்த்தரை தேடினான், கூப்பிட்டான். கர்த்தர் ஒரு பதில் கூட சவுலுக்கு என்ன செய்யல, கொடுக்கல. சவுல் கர்த்தருடைய வழியை விட்டு விலகினதுனால கர்த்தருடைய முகம் சவுலுக்கு மறைக்கப்பட்டது. அதே போல பல இடங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலே கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டது. காரணம், தேவன் அவர்கள் மீது கோபமானார். இப்போ தேவன் நமக்கு சொல்ற ஒரு செய்தி இருக்கு. என்ன தெரியுமா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்த தவறு நிமித்தம் தேவனுடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். உங்களால ஜெபிக்க முடியல, தேவ பிரசன்னத்தை உணர முடியல, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், கர்த்தருடைய கோபத்துக்கு நான் உள்ளாயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஆண்டவரே எது வரைக்கும் நீங்க என் மேல கோபமா இருப்பீங்க? என்னால ஜெபிக்க முடியல, உங்க முகத்தை நோக்கி பார்க்க முடியல, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல, எது வரைக்கும் உங்களுடைய கோபம் எங்க மேல இருக்கும்? நம்ம முதல்ல படிச்சோம் இல்லையா? ஆண்டவரே எது வரைக்கும் நீங்க கோபமா இருப்பீங்க? எது வரைக்கும் உங்களுடைய எரிச்சல் எங்க மேல பற்றி எரியும்? எது வரைக்கும் உங்க முகத்தை எங்களுக்கு மறைப்பீங்க? உங்க கோபத்தினால எது வரைக்கும் நீங்க எங்களை இப்படி நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்புவீர்களே. ஆனால் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளே, வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். நீங்கள் தயவு செய்து ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பாருங்க, ஏசாயாவை படிச்சு பாருங்க. நிறைய இடங்கள் இருக்கிறது. நீங்க இந்த புலம்பல கூட பின்னால வரும். முதல்ல கர்த்தருடைய சினத்தினால வர்ற பிரச்சனைகளை சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. அவர் மனப்பூர்வமாய், அதாவது அவர் சஞ்சலப்படுத்தினாலும் நமக்கு இறங்க, அவர் மனப்பூர்வமாய் யாரையும் சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல என்று சொல்லி புலம்பல் 3வது அதிகாரத்தில் அந்த பின் பகுதிகளில் வரும்பொழுது இப்படியாக சொல்லும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை தேவனுடைய கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்று உணர்வீர்களே ஆனால், இன்றைக்கு பரிசுத்த ஆவினால சொல்றேன், ஓசியாவின் புஸ்தகம், ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. என் கோபம் அவனை விட்டு நீங்கிற்று, நான் அவனை சிநேகிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவாரு. இன்றைக்கு சொல்றேன், இதுவரைக்கும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் இருந்த உங்க வாழ்க்கையில, இதுவரைக்கும் கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டது போல் தெரிந்த உங்க வாழ்க்கையில, இதுவரைக்கும் உங்க ஜெபத்துக்கு பதில் வராதது போல் தெரிந்த உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கோபம் உங்களை விட்டு மாறிற்று. கர்த்தருடைய கோபம் உங்களை விட்டு மாறி நீங்க நன்கு ஜெபிக்கவும், உங்க ஜெபத்துக்கு பதில் வரவும், தேவ பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கவும் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். மறுபடியும் சொல்றேன், எதுவரைக்கும் ஆண்டவரே என் மேல கோபமா இருப்பீங்க? கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கோபம் உன்னை விட்டு நீங்கிற்று, என்னுடைய கோபம் அவனை விட்டு நீங்கிற்று, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன்னு கர்த்தர் சொன்னாரு. உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு மாற்றத்தை தருவார். ஆனா அதே நேரத்தில் தவறுகள் இருந்தா நீங்க திருத்திக்கிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.